ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற அடியேனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க. கேட்கின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உதவி செய்ய வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை, அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலக வாழ்க்கையில் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு முறை அவர் ஒரு ஊருக்கு சென்றார். அதிலே யார் அவரை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்களுடைய வீட்டிலே தங்குவது இயேசு கிறிஸ்துவுக்கு வழக்கமாக இருந்தது. அந்த ஊரில் மார்த்தாள், மரியாள் என்ற 2 பெண்கள் இருந்தாங்க. இவர்களுடைய சகோதரனும் இருந்தான். அப்போ இவர்கள் ஆண்டவரை விரும்பி ஏற்றுக்கொண்டதினாலே அந்த வீட்டில் ஆண்டவர் தங்கினார். எந்த வீட்டிலும் போய் ஆண்டவர் சும்மா உட்கார்ந்துக்கிட்டே இருக்க மாட்டார். ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார்? அந்த வீடு நிரம்பி வழியும் பார்த்துடுங்க. ஆண்டவரை தேடி நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரோடு கூட பேசுவாங்க. அதை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க அவர்கள் ஆவலாய் இருப்பார்கள். அந்தபடி அவர் தங்கி இருந்த அந்த வீட்டிலே ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாக அநேக பிள்ளைகள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருந்தார். பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த வீட்டில் 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த 2 பேருமே 2 விதமான குண நலன்கள் கொண்டவர்கள். பழக்க வழக்கங்களிலே எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சற்று வேறுபடுவது அது வழக்கம்தான். அவர்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு இருந்தது. என்ன வேறுபாடு என்று சொன்னால், மார்த்தாள் அன்று இயேசு தன்னுடைய வீட்டிலே தங்கினதினாலே என்ன கொடுத்து ஆண்டவரை கவனிக்க வேண்டும் என்பதிலே அவள் கவனமாக இருந்தாள். ஆண்டவருக்கு என்ன கொடுக்க வேணும், எவைகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தில் அவள் கருத்தாக இருந்தாள். ஆண்டவரை உபசரிப்பதிலே அவள் கவனமாக இருந்தாள். என்னென்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை அவள் செய்து கொண்டே வந்தாள். ஆனால் மரியாளை பாருங்க, மார்த்தாளுக்கு எந்த உதவியை செய்யலை. ஆனால் இயேசுனுடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதிலே அவள் ஆவலாயிருந்தாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கூறுகிறது. ஆமாம், நம்ம நினைக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் இல்லையா, உண்ணல் உறங்கல் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உண்மைதான். ஒரு மனிதனுடைய உழைப்பே அதில் தான் இருக்கு. எதுக்காக உழைக்கிறான்? நல்ல ஒரு வீடு இருக்கணும் இல்லையா, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கி முழிக்கணும், ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் வேணும். அதற்காகத்தான் மனுஷன் என்ன செய்கிறான், உழைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதுல நீ திருப்தி பற்றுவியா?
உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய ஆன்மீகம் பிழைத்திருக்க வேண்டுமானால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பாய். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு விதமான ஒரு ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும். இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு விதமான ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதமாக நம்முடைய ஆண்டவர் கொடுப்பதிலே வல்லவராய் இருக்கிறார். என்ன கேட்டாங்களோ அதை கொடுப்பதிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். கேட்டது எல்லாம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் கொடுப்பார். பார்த்துடுங்க, அவர் ஒரு அதிசயமான ஆச்சரியமான தெய்வ மனிதன். அதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக சென்று அவரை துதித்து பாடி, அவரை புகழ்ந்து பாடி நம்முடைய தேவனுடைய நாமத்தை நம்ம நினைச்சிரோம், மகிமைப்படுத்துகிறோம். அதுல ஒரு காரியம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். என்ன காரியம் தெரியுமா? நீங்கள் நிறை உள்ளவர்களாக காணப்பட்டீர்களானா அங்கு வருகிற பிற பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுட்டா அப்படின்னு நம்ம சொன்னோமானா, சந்திக்கப்படாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. செல்வத்துல குறைவுள்ள பிள்ளைகளாக இருக்காங்க, ஞான அறிவு புத்தி வல்லமையில குறைவுள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு குறைவு உண்டுங்க. மனுஷனா பிறந்துட்டாலே ஒவ்வொருவருக்கும் ஒரு குறைவு உண்டு. ஆனா ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஆச்சரிய பிரகாரமான ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஏன் தாளந்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனை மேன்மைப்படுத்துவதற்காக, அந்த ஆத்மாவை மேன்மைப்படுத்துவதற்காக, அந்த ஜீவனை மேன்மைப்படுத்துவதற்காக ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஒரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். நீங்க இப்ப எத்தனை கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, நான் செல்வத்துல ரொம்ப வறியவனா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கோவப்படாதீங்க. உங்களுக்குள்ளும் ஒரு தாளந்து இருக்கு. அதை நீங்க தான் புரிந்து கொள்ள வேணும். நீங்க தான் புரிந்து கொள்ள வேணும். ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்றீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்கல்ல. இப்படி சொல்றாங்களா, ஆண்டவரே என்கிட்டே ஒரு தாளந்து நீர் கொடுத்திருக்கிறீர் அப்படி சொல்றாங்களே, என்ன தாளந்து ஆண்டவரை கொடுத்திருக்கிறீர் அப்படி சொல்லி பொறுமையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெபத்துல நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆமாங்க, எவைகளெல்லாம் கேட்கிறீங்களோ அவைகளெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பாருங்க, யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பை நீங்க பாருங்க. அந்த யோசேப்பு தகப்பனாலே ஆச்சரிய பிரகாரமாக அதிசயமாய் எண்ணப்பட்டவன். யோசேப்புடைய வாழ்விலே தகப்பனாரிடமிருந்து அவனுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். பார்த்துருங்க, எல்லா பிள்ளைகளும் இருக்காங்க. ஆனா யோசேப்புடைய வஸ்திரம் மட்டும் எப்படி இருக்கும் இல்லையா? பல வர்ணமான ஒரு வஸ்திரமா இருக்கும். அவைகளை கண்டு யாக்கோபுடைய மற்ற பிள்ளைகள் யோசேப்பு மீது பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு தேவன் யோசேப்பை வச்சிருந்தார். ஆமா, நல்ல ஒரு மென்மையான ஒரு உபசரிப்பு தான் யோசேப்புக்கு. யாரிடத்துல? தன்னுடைய சொந்த தகப்பன் இடத்துல இவனுக்கு ஒரு மேன்மை கிடைக்கும் போது மற்ற சகோதரர்கள் அவனை என்ன செய்தாங்க? பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. நல்ல செல்வமா வாழ்ந்தான் பார்த்துடுங்க. ஆனால் ஒரு முறை தன்னுடைய சகோதரர்களுக்கு நல்ல பண்டங்கள் பார்த்து கொடுத்து அவர்களை விசாரித்து வருவதற்காக அனுப்பப்பட்ட அந்த யோசேப்புக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவனை பிடித்து குழியில் தள்ளி விட்டார். கொலை செய்ய எண்ணினார்கள். ஆனா ஒரு சகோதரன் அதை தடுத்துட்டான். ஒரு குழியில் அவனை பிடிச்சு தள்ளிட்டாங்க. இப்பவும் ஒரு சகோதரன் அதை தடுக்கிறான். அவனை அந்நிய ஜாதியார் இடத்துல விற்று போட்டார்களுங்க. சொந்த சகோதரன், சின்ன ஒரு தம்பியை விற்று போட்டார்கள். அந்நிய நாட்டுக்கு போயிட்டான். எப்படி போனான் தெரியுமா? அடிமையாக கொண்டு போகப்பட்டான். ஆமாங்க, ஆண்டவருடைய கிருபை இருந்தாலும் உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு தெரியுமா? உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஏன் திடன் கொள்ளணும் தெரியுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். நான் உங்களுடைய தகப்பன்.
உங்களுக்கு நான் செய்யாமல் இருப்பேனா? அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் வைராக்கியமான வார்த்தைகள், நமக்கு உதவி செய்கிற வார்த்தைகள். உபத்திரம் உண்டுங்க, எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உபத்திரவம் இருக்கும். சுகவீனமா இருக்கா குடும்பத்துல, பலவீனங்கள் இருக்கா, ஞானம் இல்லாம இருக்கா, இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எல்லாம் கொடுப்பாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமா, கர்த்தருக்கு பயப்படுதல் தாங்க. கர்த்தருக்கு பயப்படுதல். ஒரு காரியத்தை செய்யும்போது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்களா, என்ன சந்தோஷப்படுவார் தெரியுமா நம்முடைய ஆண்டவர். ஆமா, என் பிள்ளை என்கிட்ட கேட்கிறான், என்னுடைய பிள்ளை என்கிட்ட கேட்கிறான். இன்றைய காலகட்டங்களில் பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு ஒரு பயமே இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பது இல்லை. வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான் பார்த்துருங்க. பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பது இல்லை. உலகத்தை பார்த்து அதன்படி நடக்க விரும்புகிறார்கள். முந்தி ஒரு வீட்டில் நல்லா ஒரு ஊருக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஆண்டுகள் நிறையா இருக்கும், 40 ஆண்டுகளை தாண்டி இருக்கும். ஒரு குழுவாகவே போயிருந்தோம். ஒரு ஐயர்வாள் தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஐயர்வாள், லாசரஸ் மகராஜ் எங்களை கூட்டிகிட்டு போனார் பார்த்துடுங்க. ஒரு 3 பேர் நாங்கள் செய்து கொடுத்தோம். என்ன கூட கொஞ்சம் பேர் எங்களோட கூட வந்தாங்க. அந்த ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 10 பிள்ளைங்க, 11 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க இருப்பாங்க 40 ஆண்டுகளுக்கு முந்தி. ஆனால் இன்றைக்கு நீங்கள் போங்களேன், எந்த வீட்டுக்கு போங்களேன், ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை, அதோட நிப்பாட்டிடுறாங்க. பிள்ளைகள் குறைய குறைய பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு பயம். நான் பிள்ளைகளை நான் நினைச்சக்கூடாது, தண்டிச்சிடக்கூடாது அப்படி சொல்லி ஒரு பயம். பிள்ளைகள் எப்படியோ வளர்கிறார்கள். ஞானமாய் வளரல, புத்தியாய் வளரல, தேவனுடைய பிள்ளைகளாய் வளரல. ஆமாம், கோயிலுக்கு போனாலும் கையில் என்ன கொண்டு போகணும்? கண்டிப்பாக செல்லை கொண்டு போகணும், பேசிகிட்டு இருக்கணும், செல்லையே நோண்டிகிட்டு இருக்கணும், சிரிச்சிட்டு இருக்கணும். இதுதான் பண்ணுறாங்க, பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுங்க. பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படு அப்படி சொல்லிக் கொடுங்க. ஆலயத்திற்குள்ளாக போகும்போது கர்த்தருக்கு பயந்து நட அப்படி சொல்லிக் கொடுங்க. உபதேசியாருக்கும் ஐயர்வாளுக்கும் விரோதமாக நீ பேசாத சொல்லிக் கொடுங்க. அவங்களை குறித்து பேச வேண்டியது யாரு? நம்முடைய ஆண்டவர் தான். நல்லவங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிருபை இருக்கும். இல்லை அவங்க தப்பு செய்கிறாங்களா சொல்லிட்டு விலகிருங்க. அவங்களுக்கு விரோதமாக எந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஆமாங்க, நான் யார் தப்பு பண்ணாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் அதை கேட்பதிலும் ஒரு எளிமை இருக்கு, ஒரு மரியாதையும் இருக்கு. அன்போடு கூட பேசணும். அன்பு தாங்க, அன்பு தான் சகலத்தையும் தான். நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படி வளர்த்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் பாருங்க, இந்த மரியாள் என்ன செய்தா தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டான். மார்த்தாள் மரியாள் தனக்கு உதவி செய்ய வருவாள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மரியாள் வரல, இயேசுடைய பாதத்திலே உட்கார்ந்துட்டார். இயேசுவுக்கு தெரியுமா? தெரியும், தெரியாமலாம் இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் புரிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய முகத்தை கொண்டே ஆண்டவருக்கு இவர்கள் என்னென்ன நினைக்கின்றார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. மார்த்தாள் அங்கேருந்து ரொம்ப கோபமாக வந்தாள். என்ன ஆண்டவரே, நான் ஒத்தையில இந்த வேலையை செய்துட்டு இருக்கிறேன், அப்போ எனக்கு உதவி வர மாட்டேங்கல அப்படி சொல்லி சொன்னான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மார்த்தாளே மார்த்தாளே அப்படி சொல்லி கூப்பிட்டார். மார்த்தாளே, இல்லையா, நீ அநேக காரியங்களை குறித்து நினைச்சிற, நீ கவலைப்படுறா, அநேக காரியங்களை குறித்து. மார்த்தாளுக்கு சொல்லுகிற அந்த வசனத்தை இப்போ நீங்கள் யோசித்து, அந்த வார்த்தையை யோசித்து பாருங்க. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, இல்லையா? மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். ஆமா, உலக மக்கள் நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. கவலைப்படாதுங்க, சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்காக அந்த காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்காக தான் அவர் அதை சொல்றார். பார்த்துருங்க, இப்போ இதே வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க, ஆண்டவரோடு கூட இருங்க, ஆண்டவரிடத்துல நெருங்கி இருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்ள ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு என்ன கஷ்டம் உண்டோ ஆண்டவருக்கு தெரியும்.
என் பிள்ளை என்கிட்ட பேசுகிறானா பேசுகிறாளா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார். பேசுகிறீங்களா? எப்படி பேசுகிறீங்க? கோபமாக பேசுகிறீங்களா? எரிச்சலாக பேசுகிறீங்களா? இல்லை நான் அப்போ பாவத்தை செய்துட்டே இருப்பேன் அப்படி சொல்கிறீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவருக்கு மட்டும் பயப்படுங்க. பயந்து பயந்து ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்த்துருங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்கிறது, நினைக்கிறது, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு காலையிலே எந்திரிச்ச உடனே எனக்கு இந்தந்த காரியம்லாம் நடக்கணும், ஆண்டவரே எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறோம். யாரும் கேட்காம எல்லாரும். ஆனால் நம்முடைய அந்த கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்ல, பேசுகிறோம்ல, ஒரு கருத்தாக இருக்க. கருத்தாக ஜெபிங்க தேவனுடைய பிள்ளைங்க, கவலையே படாது. கருத்தாக ஜெபிங்க. அந்த நாள் முழுவதும் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருங்க. இன்னொரு காரியத்தை செய்யணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் இல்லையா, கவலைப்பட்டு அலைகிற நிறைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்காங்களா, அவனுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய காரியம் ஆசீர்வாதமாய் முடியும். நீங்கள் உங்களை காட்டிலும் பிறர் மீது அதிகமான அன்பு கொண்டிருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், நீ உனக்காக மட்டும்தான் கேட்குறியா, வேற யாருக்கு நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறாரு. கேளு, உலக மக்களுக்காக அவரோடு ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமாம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் நம்முடைய நினைவுகள் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏப்பா நான் அப்படி வாழ்ந்துடும், இப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். எண்ணங்கள் இதை காட்டிலும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவர். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த வசனத்தை கேட்ட பிறகு உங்களுடைய உள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? எனக்கு இந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படி சொல்லி போராடி கொண்டு இருக்கிறார். இந்த வேளையில் இந்த வார்த்தை வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், ஒவ்வொரு வார்த்தை அப்படியே வாசித்து வீட்டில் உட்காந்து ஜெபிங்க. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கீங்களே, எனக்கு செய்யுது ஆண்டவர். அப்போ உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சம் காத்துருங்க, பொறுமையோடு காத்துருங்க. செய்ய வல்லவர், நமக்கு செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பேதுரு, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு அவருடைய அந்த லெட்டரில் எழுதுறாரு பாருங்க. என்ன எழுதுறாரு தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடி. யாரு? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடி. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்காரங்க யாரங்க விழுந்து விழுந்து விசாரிப்பாங்க? பணக்காரங்க வந்துட்டா, அதிகாரிகள் வந்துட்டா விழுந்து விழுந்து விசாரிப்பாங்க. சில குடும்பத்தில் எல்லாரையும் நல்லா விசாரிப்பாங்க பார்த்துருங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? ஏழையான பிள்ளைகள் இல்லையா, இவங்கள் மீது அன்பு கொண்ட ஆண்டவர். ஆமாம், அவர்கள் மீது அன்பு கொண்ட ஆண்டவர். பணக்காரங்களே இருக்கட்டும் இல்லையா, ஏழையான பிள்ளைகளை அவருடைய கண் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துடுங்க, எத்தனை மக்கள் வந்திருப்பாங்க. இல்லை ஆசாரியர்கள் வந்திருப்பாங்க, லேவியர்கள் வந்திருப்பாங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆண்டவர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் அவருடைய தேவைகள் என்ன என்பதை கவனமாக பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஏழை விதவை வந்தாங்க. ஒரு ஏழை விதவை, அவள் வீட்டில் இருந்தது 2 காசு தான். அதை தூக்கிட்டு வந்து அந்த காணிக்கை பெட்டில் போட்டார். ஆண்டவர் பார்த்துட்டு அங்கே இருந்தவங்ககிட்ட என்ன அழகா சொன்னார் பார்த்தீங்களா? தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டுட்டா அப்படி சொல்லி சொன்னார். தனக்குண்டான எல்லாவற்றையும், அவ்வளோதான் வாட்டை இருந்துச்சு, வேற அவளுக்கு இல்லை. அவளுடைய வாழ்க்கையே அவள் செலவிடுவதற்கு வேறு எதுவுமே அவட்ட இல்லை, எல்லாத்தையும் போட்டுட்டான். அந்த ஆண்டவருடைய அந்த உள்ள அன்பு எப்படி பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு பார்த்தீங்களா? எத்தனையோ பேர் வந்தாங்க. அவர்களை காட்டிலும் அந்த ஏழை விதவியை பார்த்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டோடு உள்ள சந்தோஷப்படும், மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கணும் பார்த்துக்கணும். ஆமாம், நம்ம கன்வென்ஷன்லாம் நடத்துகிறோம், துதி ஆராதனை அப்படின்னு சொல்லி பாடி துள்ளி குதித்து எல்லாரும் அப்படி பாடிட்டு இருப்பாங்க. துள்ளி குதித்து பாடிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் அதில் அந்த இடத்துல
உள்ளன்போடு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில நேரங்களில் வெளியே வந்த பிறகு அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகள் அப்படி பார்த்தோமானா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் பாட பாட ஆண்டவர் சந்தோஷப்படுவார், உண்மையிலே சந்தோஷப்படுவார். ஆனால் எல்லாருடைய பாட்டையும் ஆண்டவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் இல்லை, எல்லாருடைய ஆராதனையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் இல்லை, எல்லாரும் துதி ஆராதனையை ஆண்டவர் அப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். நல்ல கவனிக்க, ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது ராஜா தன்னண்டையிலே எடுத்துக்கொண்டு வர ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. தூக்கிட்டு வரார். ஒரு ராஜாங்க அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடிக்கிட்டு வரார். சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜா நடனம் ஆடிக்கிட்டு வரார். அவரோடு கூட நடனம் ஆடின பெண்கள், வாலிபர்கள் எத்தனை பேர் அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து அப்படி அதிசயப்பட்டு பூரிச்சு நிற்காங்க. அவ்வளவு சந்தோஷம். ஆண்டோடைய உடன்படிக்கை பெட்டி என்னுடைய இடத்து பக்கத்தில் வருதுன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷம் பார்த்துருங்க. ஆனால் சவுல் ராஜாவுடைய மகள் இருக்கால்ல, அவன் என்ன மனசில் என்ன நினைச்சா, தாவீது ராஜாவை சபிச்சாங்க. அவர் அந்த சந்தோஷத்தில் வீட்டுக்குள்ள வரும்போது அவரை நிப்பாட்டி வச்சு அவரை ஏசினார். அவர் அவமதித்து பேசினார். அவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டா தாவீது ராஜா உள்ள போனார். சும்மா போகல. தன்னுடைய குடும்பத்தார் தன்னை கேவலமாக பேசும்போது அந்த உள்ளம் எப்படி அதிர்ந்து போகும் தெரியுமா? அதனால் ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டு தான் தன்னுடைய அரண்மனைக்குள்ளாக தாவீது ராஜா கடந்து போனார். ஆமாங்க, தேவனை துதித்து பாடுவதில் அதை ஆண்டவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறாரோ அந்த அளவுக்கு நாமளும் சந்தோஷப்படணும், சந்தோஷமாக அதில் கலந்துக்கணும். அதில் நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம இழிவுபடுத்தவே கூடாது. ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த சவுல் ராஜாவுடைய அந்த குடும்பம் அதை விட அழிந்து போகும்படியே ஆண்டவரை கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். தாவீது ராஜாவுடைய மனைவியாக அவள் இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் என்ன செய்யலை, அவளுடைய அந்த சவுல் ராஜாவுடைய குடும்பங்களை என்ன செய்யலை, தலைக்கலை, ஆசீர்வதிக்கப்படலை, உயர்த்தப்படலை. ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் இருங்க, கவனமாக பேசுங்க. யாரை குறித்தும் தவறுதலாக நீங்கள் பேசிடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கேளுங்க, ஒவ்வொரு காரியத்தையும் கேளுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா, அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் கவலை என்ன நிவர்த்தி ஆகலையா, தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்களேன். சோர்ந்து போகாதிருங்கள். மனுஷங்கிட்ட சொல்வதை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார்: போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எழுதுகிறார். போதும், உலக வாழ்க்கையில் இவ்வளவு எனக்கு போதும், நான் ஆண்டவரோட கூட இருக்கதான் நான் விரும்புகிறேன் இல்லையா, அந்த தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, போதும் என்கிற இந்த உலகத்தில், உலக வாழ்க்கையில் எனக்கு இது போதும், இவ்வளவு காரியங்கள் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு அறிக்கையை நீங்கள் கொடுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்க. ஆண்டவரை உங்களை ஆசீர்வதிப்பார். பிசாசினுடைய பக்கமாக யாரும் சாய்ந்து விடாதீர்கள். இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியமோ அவைகள் எல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அழகா சொன்னார், மார்த்தாளே ஐயா, மார்த்தாளே நீ நல்ல பங்கு நீ தேர்ந்தெடுக்கல, ஆனால் மரியாதை தன்னை விட்டு எடுபடாத, இவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு நாளும் நல்ல வேத வசனத்தை வாசிங்க, இல்லை வேத வாக்கியங்களை நல்லா வாசிங்க. அதில் ஒரு கருத்தான ஒரு வாக்கு தத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்க. அதை வச்சு நீங்கள் நல்ல ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிங்க. ஆண்டவரோடு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு
துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கீங்க. இது கேட்கின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எந்தெந்த வீடுகளிலே பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்கின்றார்களோ அவருடைய உள்ளத்தை நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. சந்தோஷப்பட உதவி செய்யுங்க. மகிமையின் ராஜா அந்த இடத்திலே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஐஸ்வர்யம், ஆண்டவரே செல்வத்திலும் ஐஸ்வர்யம், ஞான அறிவு புத்தி வல்லமையிலும் ஐஸ்வர்யம், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடப்பதிலும் ஐஸ்வர்யம். எல்லா காரியத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. கஷ்டங்களிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க, பண கஷ்டத்திலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க, நோய் நொடியிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க, பிசாசுடைய கிரியைகளிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க, கொடிய நோய்களிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க. முடியும் மட்டுமாங்க பிள்ளைகள் உண்மையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, மகிமை செய்வி ஆசீர்வதிங்கப்பா. நடத்துகிற அருமையான தம்பி ஆசீர்வதிங்க. அவருடைய அப்பாவையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அந்த அலுவலகத்திலே பணிபுரிகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்கள் பயன்படுத்துகிற அந்த கருவிகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை மகனோடு கூட இருக்கட்டும். செல்லுகின்ற இடமெல்லாம் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.